பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு இப்போ ஆப்பு வச்சுட்டாங்க. என்னன்னா, லியாகத் அலி அப்படிங்கிறவர் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவர். இவர் வந்து 2022ல் ஆர்டிஐ மனு போட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னு கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இந்த பிரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க ஒழுங்கா பதில் சொல்லாம 3 1/2 வருஷமா இழுத்தடிச்சதுனால, இப்போ 2வது அப்பீல் போய் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் அதை விசாரிச்சிருக்காங்க. அங்க விசாரிச்சு என்ன உத்தரவு போட்டாங்க அப்படின்னா, எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸும், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸும், சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸும் இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் இவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃபீஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்லா தெரியணும். அதாவது ஸ்கூலில் வந்து தெரிகிற மாதிரி போர்டு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மில் போட்டிருக்கணும். அப்புறம் அவங்களோட வெப்சைட்டில் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி அது ரெடியாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி இதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்களா, பொது தகவல் அலுவலர். அவங்க வந்து அதை கண்காணித்து ஜூன் 15க்குள்ள மாநில தகவல் ஆணையத்திட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியாக உத்தரவு போட்டாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபீஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே ஸ்ட்ரிக்டாக அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபீஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வருஷம் வருஷம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு சொல்லி ஒரு குழு வச்சு கண்காணிக்கணும். ஒருவேளை மீறுறாங்க அப்படின்னா அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் மேல் எல்லாத்தையும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற தமிழக அரசிட்டையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள்ட்டையும் நான் கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த கட்டண கொள்ளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தடுக்க முடியாதனால தான் அதே ஒரு காரணமாக வச்சு நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரிடியை நம்ம தலைமையில் இறக்கிட்டாங்க, நம்ம ஸ்டூடெண்ட் தலைமையில் இறக்கிட்டாங்க. ஸோ அது வந்து ஸ்கூல்ஸ் லெவல்லே நடக்கக்கூடாது. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து கண்டபடி டொனேஷன்ஸ் வாங்குறாங்க, லட்சக்கணக்கான பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க, வெளியில் கடன் வாங்குறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு இதில் வந்து நடவடிக்கை எடுக்குமா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் டொனேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நாங்காலி